கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனுக்கு கீழே வேரியஸ் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள், யாரெல்லாம் எலிஜிபிள், எந்தெந்த இடத்துல வேக்கன்சிஸ் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான பெர்மனன்ஸ் ரெமுனரேஷன் எவ்வளவு, எந்த ஏஜ் குரூப் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும், எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டில் 60 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிபிஎஸ் டிகிரி முடித்த யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. அதே மாதிரி கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும், சரிங்களா. அதே மாதிரி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாலேயோ அல்லது என்எம்சியால் அங்கீகாரம் பெற்ற கல்லூரியில் படித்திருக்கணும், சரிங்களா. டோட்டலாக 60 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பர் மந்த் சேலரியை பொறுத்த வரைக்கும் 60,000 ரூபாய். 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்ததற்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் 60 வேக்கன்சிஸ் இருக்குது. டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி டிஜிஎன்எம் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபாய் பர் மந்த் சேலரி. 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 60 வேக்கன்சிஸ் இருக்குது. +2ல் பயாலஜியோ அல்லது பாட்னி ஜுவாலஜியோ ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் 10ஆம் வகுப்பு வரைக்கும். அதே மாதிரி 2 இயர்ஸ் வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்ற கோர்ஸ் மேல்கோ அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங்கோ முடித்திருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. 14,000 ரூபாய் வந்து பர் மந்த் சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சப்போர்ட் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் 60 வேக்கன்சி. மினிமம் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ண கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. 8ஆம் வகுப்பு முடித்திருக்கணும். எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. 8,500 ரூபாய் சேலரி. 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. அடுத்தது ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃபரி ஏஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் 88 வேக்கன்சிஸ் இருக்குது. மினிமம் +2 முடித்துட்டு 2 வருடம் ஏஎன்எம் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 14,000 ரூபாய் வந்து சேலரி. எக்ஸ்ரே டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 6 வேக்கன்சி இருக்குது. 2 வருடம் எக்ஸ்ரே டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 13,300 ரூபாய் சேலரி. ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பியை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி இருக்குது. பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி வந்து ஸ்பெஷல் எஜுகேஷனில் முடிச்சிருக்கணும். இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில் முடிச்சிருக்கணும், சரிங்களா. ஆர்சிஐ அங்கீகாரம் பெற்ற ஒரு யூஜிசி அங்கீகாரம் பெற்ற யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கும். ஆர்சிஐயில் பதிவு பண்ணியிருக்கணும். வேலிடான ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 23,000 ரூபாய் சேலரி. ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சியோ அல்லது மாஸ்டர் டிகிரி யூஜி அல்லது பிஜி வந்து ஆக்குபேஷனல் தெரப்பியில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சி. 23,000 ரூபாய் சேலரி, சரிங்களா. சோஷியல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி. எம்எஸ்டபிள்யூ முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 23,800 ரூபாய் சேலரி. சீனியர் லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி. பிஜி டிப்ளமோ வந்து ஜெனட்டிக் டயக்னோசிஸ் டெக்னாலஜி அல்லது சைட்டோஜெனட்டிக்ஸில் முடித்த இந்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அல்லது டிகிரி இன் பயோடெக்னாலஜியோ அல்லது ஹியூமன் ஜெனட்டிக்ஸ்லேயோ மாலிகுலர் பயாலஜிலையோ எம்எல்டி முடித்த கேண்டிடேட் கூட அப்ளை பண்ணலாம். 25,000 ரூபாய் சேலரி. லேப் கம் ஸ்டோர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி. டிஎம்எல்டி டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 12,000 ரூபாய் சேலரி. இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை corporation.gov.in அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனுமே வந்து செப்பரேட்டாக 4 விதமாக கொடுத்துருக்காங்க. 4 நோட்டிஃபிகேஷனாக அதில் என்னென்ன அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அப்ளை பண்ணுறக்கூடிய கேண்டிடேட்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நெசசரி ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இணைச்சி போஸ்ட்லேயோ அல்லது நேரடியாக இன்பர்சனாகவோ நீங்கள் வந்து தி மெம்பர் செக்ரட்டரி, சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ரிப்பன் பில்டிங், சென்னை 6,03,000 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு 11/4/2025 மாலை 5 மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் வித் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் கிளாரிஃபிகேஷனுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் ஹவர்ஸில், சரிங்களா. ஓகே.
சென்னை கார்ப்பரேஷன் .gov அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இதான் ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவிக் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து இருக்கும். இந்த குவிக் லிங்கில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளஸ் அப்ளிகேஷன் வந்து இருக்கும். அதாவது அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் ஒன்று இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். அடுத்தது NUHM அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அப்ளிகேஷன் இது வந்து 2. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ் இது வந்து 3. அடுத்தது இருக்க வந்து சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் அட் ICH எக்மோர் அப்படின்னு சொல்லிட்டு 4 அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளஸ் அப்ளிகேஷன் 2 எல்லாமே வந்து இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். இதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போ டீட்டெயிலாக இருக்கிறது தான் வந்து பார்த்தோம். இப்போ 1 by 1 எல்லாத்தையும் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதில் அப்ளிகேஷனும் இருக்குது. சரிங்களா? இது வந்து சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் இதற்கு கீழே இருக்கக்கூடிய வேக்கன்சி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய பணியிடம். எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கிறது தான். இதில் எந்தெந்த இடத்துல வேக்கன்சிஸ் அப்படின்றத டீட்டெயிலாக 1 by 1 கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்த மாதிரி தான் மெடிக்கல் ஆஃபீஸர் 60 போஸ்ட்டு, ஸ்டாஃப் நர்ஸில் 60 போஸ்ட்டு, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரில் 60, சப்போர்ட் ஸ்டாஃபில் 60. சரிங்களா? சேலரி இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஒர்க் பிளேஸை பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டில் தான் இருக்கும். கான்ட்ராக்ட் பீரியடை பொறுத்த வரைக்கும் 11 மாதம் இருக்கும். பியூர்லி டெம்பரரி பேஸிஸில் இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க 1 year 11 months முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் பிரேக் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. சென்னை கார்ப்பரேஷன் .gov.in வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் ஒரு ரீசெண்டாக இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட்டோ, 10th மார்க் ஷீட்டோ, 12th மார்க் ஷீட்டோ ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வைக்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு 10th அல்லது 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் வந்து வைக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். ரெசிடென்சி நீங்கள் வந்து எந்த தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றதையும், தமிழ்நாடு மாநிலத்தில் என்ன நேட்டிவிட்டி ரெசிடென்சி இருக்குது உங்களுக்கு அப்படின்றதுக்கான ப்ரூஃப். சரிங்களா? நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே. அல்லது ஓட்டர் ஐடியோ இல்லது டேக்ஸ் பே பண்ணதுக்கு, அதாவது பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன் எதுலையாவது வந்து டேக்ஸ் பே பண்ண ரிசிப்ட்டு, ஆதார் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கண்டிப்பாக வைக்கணும். சரிங்களா? அதே மாதிரி என்னென்ன போஸ்ட்டுக்கு மேண்டேட்ரி சர்டிஃபிகேட் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 10th 12th மார்க் ஷீட்டு, MBBS எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டு, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் பதிவு பண்ணது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் NBE எக்ஸாம் முடித்ததற்கான மார்க் ஷீட்டு. சரிங்களா? ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 10th 12th மார்க் ஷீட்டு, BSc அல்லது GNM உடைய மார்க் ஷீட்ஸு, தமிழ்நாடு TNMCயோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, தமிழ் சப்ஜெக்டாக படித்ததற்கான எவிடன்ஸு. சரிங்களா? மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 10th 12th மார்க் ஷீட்டு, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான ட்ரைனிங் முடித்ததுக்கான சர்டிஃபிகேட்டு, தமிழில் படித்ததற்கான சர்டிஃபிகேட்டு, சப்போர்ட் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணதற்கான சர்டிஃபிகேட், 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் 10th சர்டிஃபிகேட் கூட நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் குரூப் A அல்லது குரூப் B ஆஃபீஸர்கிட்ட வாங்கின கேரக்டர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், அதாவது உங்களுடைய நன்னடத்தை சான்றிதழ் வந்து வாங்கியிருக்கணும். குரூப் A குரூப் B ஆஃபீஸர் யார் அப்படின்றதற்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் 10th முடிச்சிருந்தா 10th எங்கே முடிச்சிங்களோ அங்கே வந்து டிசிலேயே வந்து சில ஸ்கூல்ஸில் வந்து ப்ரீவியஸ் ஃபார்மட்ஸ்லாம் வந்து இருக்கும். குட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். அப்படி இல்லை செப்பரேட்டாக வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எல்லாம் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வாங்கின அல்லது ஜோனல் ஹெல்த் ஆஃபீஸர்கிட்ட வாங்கின டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். கோவிட் டைமில் வந்து ஒர்க் பண்ணதற்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ரூஃபையும் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இந்த அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட்டுக்கு சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸோ முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அப்ளை பண்ணுறதற்கு போஸ்டர்லேயோ இன்பர்சன்லேயோ அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 11/4/2025. சரிங்களா? எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பணும்னு தி மெம்பர் செக்ரட்டரி CCUHM சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் 3rd floor அம்மா மாளிகை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ரிப்பன் பில்டிங் சென்னை 3 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்.
அதே மாதிரி ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து சென்னை சிட்டி கார்ப்பரேஷன் அர்பன் ஹெல்த் மிஷனுக்கு கீழே ஒர்க் பண்ணுறதற்கான ஒரு அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் ஜாயின் பண்ணும்பொழுது உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 60 ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் எந்தெந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றதையும் எந்த ஜோன் கீழே வருது அப்படின்றதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த 60 பிளேஸில் ஏதாவது ஒரு இடத்துல தான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். சரிங்களா? இதான் வந்து அப்ளிகேஷன். இதை தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணணும். டிக்கும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பெயர், சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் அல்லது ஹஸ்பண்டுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், உங்களுடைய கல்வி தகுதி, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, டிப்ளமோவோ அல்லது டிகிரிலேயோ, உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய வீட்டு முகவரி, அதற்கான சர்டிஃபிகேட், அதாவது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து வைக்கணும். நேட்டிவிட்டி சொன்னேன் இல்லையா, ஆதார் கார்டோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து வைக்கணும். பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கான ப்ரூஃபு, அட்ரஸ் ரெண்டுமே சேம் அப்படின்ற மாதிரி தான் அதை வைக்கலாம். அதற்கான ப்ரூஃப் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் அட்ரஸ்க்கான ப்ரூஃப் வைக்கணும். ஆதார் கார்டு நம்பரு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி. கோவிடில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. கோவிடில் ஒர்க் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ மாதங்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்குது, டிரான்ஸ்ஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி எம்பிள்டு, டிஸ்டர்டட் ஒய்ஃபு, டிஸ்ட்ரிபியூட் விடோ, இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை, எந்த விதமான ப்ரையாரிட்டியும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நோ கொடுக்கலாம். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதற்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க, டேட்டு பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இதில் நம்ம சொல்லிக்கக்கூடிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக இணைச்சி அனுப்பணும். சரிங்க? அடுத்ததாக இருக்கிறது வந்து சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃபரில் 88 வேக்கன்சியும், எக்ஸ்ரே டெக்னீஷியனில் 6 வேக்கன்சியும் இருக்குது. கண்டிஷன்ஸ் எல்லாமே சேம் தான். அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸும் சேம் தான். அப்ளை பண்ணுறதற்கான லாஸ்ட் டேட் எல்லாமே சேம் தான். சரிங்களா? என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட் கண்டிப்பாக வைக்கணும். ஏஎன்எம்னா 2 வருடம் ஏஎன்எம் முடித்ததுக்கான சர்டிஃபிகேட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட். எக்ஸ்ரே டெக்னீஷியன்னா 10th 12th மார்க் ஷீட்டு, எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கான சர்டிஃபிகேட். இது மட்டும் வச்சா போதும். அப்ளை பண்ணுறதுக்கான சேம் அட்ரஸ் தான் உங்களுக்கு. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, என்ன போஸ்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர் கேபிட்டல் லெட்டரில், ஃபாதர்ஸ் அல்லது ஹஸ்பண்டோடைய நேமு, ஜெண்டர் என்ன ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வைக்கணும், ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸோடு வைக்கணும், ஆதார் நம்பரு, டிஃப்ரெண்ட் லேபிள்டு கேண்டிடேட்டாக இல்லது ஏதாவது ஸ்பெஷல் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணுறீங்களா அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு, ப்ரெசன்ட் அண்ட் பர்மனண்ட் அட்ரஸ்ஸு கீழே வந்து சைன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக இருக்கிறதும் பார்த்திங்கன்னா சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டரில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ். இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய வேக்கன்சி. 3 ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பிலையும், 3 ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்லேயும், 3 சோஷியல் ஒர்க்கர்லேயும் இருக்கக்கூடிய வேக்கன்சி. இது எங்கெங்கே இருக்குது வேக்கன்சின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும், சென்னையில் கவர்மெண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும், கவர்மெண்ட் ஐசிஹெச் எக்மோர் சென்னையில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ். சரிங்களா? ரிமைனிங் எல்லாமே சேம் தான். அவங்க வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, 10th 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, மிச்சப்படி டிகிரி அல்லது டிப்ளமோ அல்லது பிஜினா பிஜியோடைய சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்ஸ், இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து சேம் தான். அட்ரஸ்ஸு, டேட்டு எல்லாமே சேம் தான். சரிங்களா? அப்ளிகேஷன் மட்டும் செப்பரேட் அப்ளிகேஷன். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நேமு, டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஆதார் கார்டு நம்பரு, ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, ப்ரெசன்ட் பர்மனெண்ட் அட்ரஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிட்டு ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எனக்கு அனுப்பணும். சரிங்களா? ஒரிஜினல்ஸ் வந்து இன்டர்வியூ டைமில் உங்கள்கிட்ட கேட்பாங்க, அப்போ நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் போதும். சரிங்களா? அடுத்ததாக இருக்கிறதும் பார்த்திங்கன்னா சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஜெனட்டிக் லேபில் வந்து இருக்கக்கூடிய வேக்கன்சி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் சில்ட்ரன் அட் எக்மோர், இதில் தான் வந்து இந்த வேக்கன்சி இருக்குது. சீனியர் லேப் டெக்னீஷியனில் ஒரு வேக்கன்சியும், லேப் கம் ஸ்டோர் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது.
ரிமைனிங் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், அப்ளிகேஷன் ஃபார்மட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சேம் தான். அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மட் மட்டும் மாறுபடும். அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சேம் தான். அப்ளிகேஷனில் என்னென்ன இணைச்சி அனுப்பணும் அப்படின்றது எல்லாமே நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது தான். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.